ராமேஸ்வரத்துக்கு வரும்போது என்ன பண்ணீங்கன்னா 3 நாட்கள் மீனவர்கள் வந்து கடலுக்குள்ள செல்லக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டு தான் வருவீங்க. ஏன்னா அந்த 3 நாள் அவன் வந்து வருவாய்க்கு என்ன பண்ணுவான், அவன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவான், தினசரி அவன் மீன் பிடிச்சி மீன் வித்தா தான் அவனுக்கு காசு. நீங்க அதையும் தடுப்பீங்க. அப்போ இது போன்ற விஷயங்கள் இங்க நடந்துகிட்டு இருக்குது. மீனவர்களை காக்குறோம் காக்குறோம் காக்குறோம்னு சொல்லிட்டு அவர்களுக்கான எந்த விதமான நல்ல விஷயமே இங்க நடக்க மாட்டேங்குது அப்படின்றத நம்முடைய கேள்வி. கிட்டத்தட்ட 2800க்கும் அதிகமான மீனவர்கள் இப்போ இந்த கடந்த 3-4 வருஷத்துல கைது செய்யப்பட்டிருக்காங்க. 450க்கும் அதிகமான படகுகள் கூட பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. அது இன்னுமே திருப்பி கொடுக்கப்படலன்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அறிக்கையில் வந்து நீங்கள் நல்லது நடக்கும் நீங்கள் நம்புறீங்கன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ஃபேவராக பண்ணுற மாதிரி இல்லையா உங்களுக்கு? இல்லை, இது ஃபேவர் கிடையாதுங்க. மக்கள் இன்னுமே ஆட்சியாளர்கள் சாஃப்ட் கார்னரே கிடையாதுங்க. மக்களுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம சொல்கிறோம். மக்கள் வந்து இன்றைக்கும் கடைசி காலத்துல இந்த ஆட்சியாளர் நல்லது செஞ்சுட்டு போயிட மாட்டாங்களா? 4 வருஷம் ஒன்றும் செய்யலை, அது மக்களுக்கு தெரியும். இருந்தாலுமே மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க, இன்னும் 1 வருஷம் இருக்குது, அதுலையாவது எதையாவது செய்கிறாங்களான்னு பார்ப்போம்னு சொல்கிறாங்களா? அதனுடைய வெளிப்பாடு தான் அது. இது வந்து சாஃப்ட் கார்னரோ இல்லை வந்து இதை வந்து நம்ம வந்து ஒன்றுமே இல்லாமல் செய்யறதோ கிடையாது. இருக்கிற கொஞ்ச நாள்லையாவது மக்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு போங்க, நல்லது செஞ்சுட்டு போங்க.